எனது உயிரை மீட்டெடுப்பேன். அன்று ஆசை, இன்று பேராசை. தடுப்பது கடவுளே ஆயினும் அவர் உதிரம் குடிப்பேன். வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் சொல்ல போற படம் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம்ல ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு ஹாரர் மூவி தாங்க சொல்ல போறேன். இந்த படத்துல பில்லி, சூனியம், ஏவல், சாத்தான் இதெல்லாம் வச்சு செம்மையா ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. படம் ஒரு டீசென்டான ஹாரர் மூவிங்க. இது இந்த படத்தோட பேரு த டார்க் சாத்தான். இந்த படத்தோட கதை என்னன்னா, சாத்தானை கும்பிட்டா இறந்து போனவங்கலாம் திரும்ப உயிரோட வர வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மூட நம்பிக்கை ஒரு ஊருக்கு ஃபுல்லா பரவி இருக்கு. அதை பேஸ் பண்ணி அந்த கதை. இந்த படத்துல ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. அந்த ஃபேமிலியில அவங்க அம்மா வித்தியாசமா இருந்துக்கிறாங்க. திடீர்னு அவங்களே அவங்க கையை வெட்டிக்கிறாங்க, கண்ணை நோண்டி எடுத்து வெளியில போடுறாங்க. வீட்டுக்குள்ள ஒரு ரூம்குள்ள ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு, அது யாருன்னே தெரியல. அப்படின்ற போது படத்துல எல்லாமே ஒரு மிஸ்டீரியஸா கொண்டு போயிட்டு கடைசி வரைக்குமே நம்மள வந்துட்டு இது எதுக்காக நடக்குது, ஏன் நடக்குதுன்னு அப்படியே வச்சிருப்பாங்க. எந்த கிளைமேக்ஸ் வரைக்கும் அப்படிதான் இருக்கும். ஏன்னா அது பார்ட் 2 கூட லீட் கொடுத்துருக்காங்க. படம் வந்துட்டு ஒரு டீசென்டான ஹாரர் மூவி. ஆனா படத்தை அங்கங்க பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுனா, இது வந்து ஹாலிவுட்ல இருந்து இந்த ஹாலிவுட்ல பார்த்த மாதிரி இருக்கே இந்த சீன்லாம் அப்படின்னு சொல்ற மாதிரி சில சீன்லாம் அப்படிதான் இருக்கும். அந்த மார்ச்சர்ல வந்து இந்த காலில் மணி கட்டுற சீன்லாம் நம்ம அட்டாப்சி ஜேன்டோர்ல பார்த்த மாதிரியே இருக்கும் இதெல்லாம். ஆனா படம் டீசெண்டா இருக்கு. நம்ம படம் வந்து ரொம்ப மக்கள்லாம் சொல்ல முடியாது. படம் நல்லா இருக்கு, ஒன் டைம் பார்க்கலாம். ஒரு டீசென்டான ஹாரர் மூவிங்க. கண்டிப்பா பார்க்காதவங்க பாருங்க. தேங்க்யூ மக்களே.